கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்குறைகளை எண்ணி மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீர். இதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறை நம்பிக்கை என்பது கடவுளை ஏற்று அவர் திருவுளப்படி செயல்படுவதே. அதே நேரத்தில் நம்பிக்கை என்பது நம்மை நாம் விரும்பும் போற்றும் சிலவற்றிலிருந்து பிரிக்கின்றது. ஆபிரகாமின் நம்பிக்கை அவரை அவரது நாட்டிலிருந்து பிரித்து வேற்று நாட்டிற்கு அழைத்து சென்றது. கடவுளுக்கு ஏற்ப வாழ வேண்டுமாயின் நம்மிடமிருந்து பெரும் தியாகத்தை எதிர்பார்க்கின்றது. வாழ்வின் இறுதி வரை நாம் அனைவரும் வழிப்போக்கர்கள், பயணிகள், கடவுள் காட்டும் நெறியில் நடப்பவர்கள். கடவுளின் அழைப்பை ஏற்று கீழ்ப்படிந்த ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளிக்கின்றார், அவரை ஆசியாக மாற்றுகின்றார் என்பதை எடுத்து கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. அருள்முற்றுக்கள் 1 முதல் 8 முடிய. ஆண்டவர் அபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்து உன் இனத்தாரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனத்தாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன். நீயோ ஆசீர்வாதமாக விளங்குவாய். உனக்கு ஆசி வழங்குவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். உன்னை சவிப்போரை நானும் சவிப்பேன். உன் வழியாக மண்ணுலகிலும் மக்களினங்களும் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் அபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். அபிரகாம் ஆரோனை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75. அபிரகாம் தம் மனைவி சாராவையும் தன் சகோதரன் லோத்துவையும் உடன் அழைத்து சென்றார். அவர்கள் ஆரோனில் சிவந்திருந்த செல்வந்தருடனும் வைத்திருந்த ஆள்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டு சென்றார். அந்நாட்டை சென்றடைந்தனர். அபிரகாம் அந்நாட்டில் நுழைந்து செக்கோமியில் இருந்து மோரோயின் கருவாலி மரத்தை அடைந்தார். அப்பொழுது கானானியோர் அந்நாட்டிலே வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் அபிராமிக்கு தோன்றி, உன் மரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தனக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே அவர் ஒரு பலிப்பீடத்தை எழுப்பினார். அபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்லேயோவுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்லேயோவுக்கு மேற்கே அபிரகாம் ஆயுக்கு கிழக்கே கூடாரம் அமைத்து கூடியிருந்தனர். அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிப்பிடத்தை எழுப்பி ஆண்டவருடைய திருப்பெயரை தொழுதார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வாழ்ந்த வெறும் நாட்கள் போதும் பணிக்காக என்னை பயன்படுத்தும். இறைவாவும் ஆவி என் மீது தங்கும் ஒரு நாளின் வாழ்வில் திருநாளே. எனக்காக வாழ்ந்த வெறும் நாட்கள் போதும் பணிக்காக என்னை பயன்படுத்தும். வருகின்றேன் ஆண்டவரே, வழி நடத்தும் உம் ஆவியிலே, வாழ்வின் பொருளே நீர்தாமே. இறைவாவும் ஆவி என் மீது தங்கும் ஒரு நாளின் வாழ்வில் திருநாளே. எளியோர்க்கு நற்செய்தி வழங்கிடவும், விடுதலை வாழ்வினை முழங்கிடவும், எளியோர்க்கு நற்செய்தி வழங்கிடவும், விடுதலை வாழ்வினை முழங்கிடவும், புது பார்வை மனிதர் அடைந்திடவும், அடிமை தாளைகள் உடைந்திடவும், புது பார்வை மனிதர் அடைந்திடவும், அடிமை தலைகள் உடைந்திடவும், அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும், ஆண்டவர் திருவுளம் நிலை நிற்கவும், அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும், ஆண்டவர் திருவுளம் நிலை நிற்கவும். வருகின்றேன் ஆண்டவரே, வழி நடத்தும் உம் ஆவியிலே, வாழ்வின் பொருளே நீர்தாமே. இறைவாவும் ஆவி என் மீது தங்கும் ஒரு நாளின் வாழ்வில் திருநாளே. பயிராத செல்வத்தில் பயனில்லையே, அழியாத மண் வாழ்வில் பொருள் இல்லையே. அழியாத செல்வத்தில் பயனில்லையே, அழியாத மண் வாழ்வில் பொருள் இல்லையே. பிறர் வாழ நான் வாழ்தல் இழிவாகுமே, அன்புக்காய் அழிந்தாலும் நிறைவாகுமே. பிறர் வாழ நான் வாழல் இழிவாகுமே, அன்புக்காய் அழிந்தாலும் நிறைவாகுமே. உன் வழி நானும் செல்கின்றேன், உன் நினைவாக செய்கின்றேன். உன்னடி நானும் செல்கின்றேன், உன் நினைவாக செய்கின்றேன். வருகின்றேன் ஆண்டவரே, வழி நடத்தும் உம் ஆவியிலே, வாழ்வின் பொருளே நீர்தாமே. இறைவாவும் ஆவி என் மீது தங்கும் ஒரு நாளின் வாழ்வில் திருநாளே. இரண்டாம் வாசகம் முன்னுரை. தூய வாழ்வு என்பது கடவுள் நமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்வு. கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வை மேற்கொள்ளும்போது நிலை வாழ்வை பெறுகிறோம். அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு மேற்கொள்ளும் நம் வாழ்வை நெறிப்படுத்த நம்மையே தயாரிக்க அழைக்கின்ற இரண்டாம் வாசகத்துக்கு செவி கொடுப்போம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 18 25 முடிய. வீட்டு வேலையாளர்களே, உங்கள் தலைவர்களுக்கு முழு மரியாதையோடு பணிந்திருங்கள்.
நல்லவர்களுக்கும் கனிந்த உள்ளமுடையோருக்கும் மட்டுமல்ல, முரட்டு கணம் உள்ளவர்களுக்கும் பணிந்திருங்கள். ஒருவர் அநியாயமாக துயர் வரும்போது கடவுளை மனதில் கொண்டு அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வாரானால் அதுவே அவருக்கு உகந்ததாகும். குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு? மாறாக நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்காகவே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழிதவரையும் அலையும் ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாக இருப்பவரிடம் திரும்பி வந்துள்ளீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 வசனங்கள் 17 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிப்பவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே,
இறைவனுடைய அருளை ஆசிரை நமது வாழ்நாளில் ஒவ்வொரு நிலையிலும் பெற்றவர்களாய், அதுவும் சிறப்பாக கடந்த ஓராண்டாய் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நலன்களையும் எண்ணி பெருமையடைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற விழாவாக இறைவனிடமிருந்து பெற்ற கொடைகள் எங்களுக்கு புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் அவருடைய ஆசிரால் நாங்கள் பெற்றிருக்கிறோம். எனவே அந்தோனியாருக்கு கொடியேற்றி பெருமைப்படுத்தி அதனால் இறைவனை மகிமைப்படுத்துகிற விழா நாட்களாக நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் என்று நாம் புனிதருக்கு கொடியேற்றி இந்த 12ஆம் நாளிலே இன்று தேர் பவனி வழியாக நாம் வணக்கம் செலுத்துகின்ற, மரியாதை செலுத்துகின்ற, கடவுளின் தூதராய் நமக்கு கொடுக்கப்பட்ட, நம்மை பாதுகாக்கிற இந்த புனித அந்தோனியாரை, பதுவை புனிதரை, கோடி அற்புதரை நமது வீடுகளில், நமது வீதிகளில் உலாவரச் செய்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க செய்து நமது தொழில் முயற்சிகள், ஆடு மாடுகள், நமது பெற்ற பிள்ளைகள், குழந்தைகள், தலைமுறைகள் என்று எல்லாவற்றுக்கும் நல்ல ஆசையை தேடி இன்று திருப்பவனியாக, தேர் பவனியாக நாம் எடுத்துச் செல்ல இருக்கிறோம். இந்த அன்பான வேளையில் இறைவன் நமக்கு தந்த நன்மைகளை, புனிதர் வழியாய் நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளை எல்லாம் எண்ணி பார்த்து கடந்த 12 நாட்களாக பல தலைப்புகளிலே தியான உரைகளாக, இறை சிந்தனைகளாக நாம் பெற்று மகிழ்ந்திருக்கிறோம். புனித அந்தோனியார் நோயார்களை நலமாக்குகிறவர், பாவிகளை மனம் திரும்பச் செய்கிறவர், துயருருவருக்கு ஆறுதல் தருகிறவர், அநீதியை எதிர்த்தவர், தப்பறைகளின் சம்மட்டி என்று பல நிலைகளில் புனித அந்தோனியாருடைய பண்புகளை நினைத்து கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் நமக்கு அந்தோனியார் தருவதல்ல. எந்த ஒரு புனிதரும் தன்னை நம்பி விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற, நம்பிக்கையோடு மன்றாடுகிற பக்தர்களுக்கு அளிப்பதல்ல. இயேசு கிறிஸ்துவே நமக்கு எல்லாவற்றையும் அருளுகிறார். நம்மை படைத்த இறைவன் நமக்கு தருகிறார். ஆனால் புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசி நம்முடைய வேண்டுதல்களை இறைவனின் திருமுன் எப்பொழுதும் எடுத்துச் சொல்லுகின்ற மாட்சியான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சுட்டி காட்ட வேண்டும். இறை மக்களும் அதை தெளிவாக உணர வேண்டும். புனித அந்தோனியாரை நம்பிக்கையோடு தேடி வருகிற மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் மட்டுமல்ல, கத்தோலிக்கத்தை சாராத நம்பிக்கையோடு இந்த ஆலயத்தை நாடி வருகிற, புனிதரை தேடி வருகிற பலரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தவராய் தந்தை இன்று நமக்கு அருமையானது ஒரு தலைப்பை தந்திருக்கிறார். நீங்கள் இயேசுவை நினைத்தால் அவர் உங்கள் அறிவுக்கு ஒளியூட்டுவார், உங்கள் வாழ்வுக்கு ஆசீர் தருவார் என்று புனித அந்தோனியாரே தனது வாழ்நாளில் உணர்ந்து போதித்த ஒரு சிந்தனையை இன்று நமக்கு பங்கு தந்தை அருமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இத்தனை நாளும் புனிதரிடமிருந்து நாம் பெற்ற கொடைகளை எல்லாம் பல தலைப்புகளிலே நினைந்தோம், மகிழ்ந்தோம், கொண்டாடினோம், போதித்தோம், மறைவுரையாக சிந்தித்தோம். ஆனால் அனைத்தும் இறைவனிடமிருந்து வருகின்றது. புனித அந்தோனியார் நமக்கு துணை செய்கின்றவராக இருக்கிறார் என்றுதான் அருமையாக எடுத்து சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, பல நேரங்களில் அந்தோனியாரே நமக்கு கடவுளாகி போகிறார். அன்னை மரியாளே இன்னொரு கடவுளாக மாறி வருகிறார்கள். செபஸ்தியார் அடுத்த ஒரு கடவுளாக மாறிவிடுகிறார் என்று பிறர் நினைக்கின்ற அளவிற்கு நமது வாழ்க்கையும் நமது செயல்பாடுகளும் தடம் மாறி போய்விடுகிறது. அது ஒரு தவறான கத்தோலிக்க சிந்தனையாக நாம் கடைப்பிடித்து கொண்டிருக்கிறோம். தவறு திருச்சபையில் அல்ல, திருச்சபையின் போதனையில் அல்ல, நம்முடைய நடத்தையினால், பழக்கத்தினால், நாம் கொடுக்கிற அழுத்தத்தினால். சில ஆண்டுகளுக்கு முன்பாக 1999 நானும் அருள் தந்தை, இன்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றுகிற பேரருள் தந்தை குழந்தராஜ், ஜோமிக்ஸ் ஃபாதர், இவங்கெல்லாம் ஹோலி லேண்டுக்கு போனது உண்டு, புனித நாடுகளுக்கு. அப்போது நம்ம மக்கள் அடிக்கடி ரொம்ப அதிகமாக போக மாட்டாங்க. இப்படி குருகுலங்கள் அல்லது இறை பணியாளர்கள் மட்டும்தான் போய் கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்தில்
டூம் ஆஃப் த ராக்குன்னு சொல்லுவாங்க. இஸ்ராயலில் ஜெருசலேமில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எருசலேம் படத்தில் ஒரு இது நம்ம கும்பாவை கவுத்தி போட்ட மாதிரி நல்லது ஒரு டூம் இருக்கும், தங்கம் ஜிகு ஜிகுன்னு மினுகிற மாதிரி இருக்கும். அது ஒரிஜினலாக சாலமோன் கட்டிய ஆலயம். மொரியா மலை என்று சொல்லப்படுகிற இடத்திலே ஆபிரகாம் தனது மகன் ஈசாக்கை பலி கொடுப்பதற்காக கொண்டு சென்ற இடம் அந்த ஒரு மலை. அதில் சாலமோன் ஆலயம் கட்டுகிறார். அதற்கு பின்பு வரலாற்று ரீதியாக பல பிரச்சனைகள், முஸ்லீம்களுடைய படையெடுப்பிலே அழிந்து போய் இப்பொழுது அது டூம் ஆஃப் த ராக் அல்லது சாலமோன் டெம்பிள் என்று சொல்லுவார்கள், டெம்பிள் ராக் என்று சொல்லுவார்கள். இப்படி பல பெயர்கள் உண்டு. ஆனால் மசூதியாக இருக்கிறது இப்பொழுது. அப்போ 99 போகையில் நாங்கள் உள்ளே போய் பார்த்துருக்குறோம். எப்படி நமது ஆபிரகாம் எந்த இடத்தில் பலி ஒப்பு கொடுத்தார் என்று அந்த ஒரு பாறையை சுட்டி காட்டுகிறார்கள். அதிலே சாலமோன் ஆலயம் கட்டியது என்று பழைய நினைவுகளை எல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அது சரி. ஆனால் 2000க்கு பிறகு இஸ்லாமியருடைய அழுத்தத்தினால் அது எருசலேம் இஸ்ராயல் தேசத்திலே இருப்பது என்றாலும் கூட ஜோர்டான் அரசர் கிங் ஹுசைன் என்று சொல்லப்படுகின்றவர் தான் அந்த தங்க கூரையெல்லாம் எய்ந்தவர். 5000 தங்க தகடுகளால் அது பொறிக்கப்பட்டிருக்கும். சரி, அப்படிப்பட்ட அந்த இஸ்லாமியர்களுடைய ஆளுகையில் இருப்பதினால் முஸ்லீமர்கள் அல்லாதோரை உள்ளே அனுப்புவதில்லை. அதை தடுத்து விட்டார்கள் 2000. 2010, 11, 12 இப்படி பல வருடங்கள் நாங்கள் அங்கே சென்ற பொழுதெல்லாம் எங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போகிற இறை மக்கள், அப்பொழுது பொதுமக்கள் அதிகமாக செல்ல அல்லது புனித நாடுகள் பயணத்திற்கு ஆரம்பித்தார்கள். அப்போ இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் குண்டை தூக்கிட்டு, அதாவது துப்பாக்கி தூக்கிட்டு ஷூட் பண்ணுற அளவுக்கு நின்றுக்கிட்டு இருப்பான். அந்த டெம்பிள் ராக் பக்கம் அல்லது டூம் பக்கத்தில் நீங்கள் போயிடக்கூடாது. முக்கியமாக ஜெபிக்கக்கூடாது. அவர்களுக்கு தான் விஷயம். இஸ்லாமியர்கள் மட்டுமே அங்கு சென்று தொழுகைக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் வேற்று மதத்தினர், இஸ்லாமியர் தவிர மற்ற மதத்தினர் அங்கு வேண்டுதல் செய்யக்கூடாது என்பது கட்டாய சடங்காக வைத்திருக்கிறார்கள். அதனால் உள்ளே விடமாட்டான். அதை விட்டுவிட்டு அங்கே போய் முழங்கால் இருந்துட்டு தந்தையே இறைவான்னு கையை தூக்கிறாதீங்கடான்னு எல்லாத்தையும் சொல்லி செட்டப் பண்ணி சின்ன பிள்ளை மாதிரி பாடம் நடத்தி தான் கொண்டு போகணும். ஆனால் கிட்ட போய் நின்று ஒருத்தன் தந்தை மகன் இப்படி கையை காட்டினான், சிலுவையை போட்டான். அங்கேருந்து எதிர நின்னவன் துப்பாக்கி தூக்கிட்டான். போடா வெளியே, ஹே இந்தியா, ஹே இந்தியா அப்படின்னு தான் அவன் சத்தம் போடுறான். அவன் யாருன்னு பேர் சொல்லி கூப்பிட தெரியாது இல்லையா. ஹே இந்தியா கெட் அவே, வெளியே போ அப்படின்னு சத்தம் போடுறப்ப நான் கொஞ்சம் பக்கத்தில் போய், ஐயா நம்ம பையன்தான், எதையாவது அடிச்சு விடாதீங்க, நான் பார்த்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லலான்னு பக்கத்தில் போனேன். அப்போது ஏ இந்தியா, நோ காட் ஃபெல்லோஸ், வெளியே போ அப்படிங்கிறான். கடவுளே இல்லாதவன் வெளியே ஓடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ பக்கத்தில் இருந்த மேலை நாட்டவர், ஒரு யூரோப்பை சார்ந்த ஒரு நண்பர் ஒருத்தர், இல்லை அவங்க இந்துக்கள் அல்ல, இந்தியாவில் உள்ளவங்க தான் கிறிஸ்தவங்க அப்படின்னு அவற்றை விவரம் சொல்கிறார். கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு, கிறிஸ்தவங்களா அப்படின்னா மெனி காட் ஃபெல்லோஸ் கெட் அவுட் அப்படிங்கிறான். கிறிஸ்தவன்னு சொன்னால் அந்த இஸ்லாமியருக்கு புரிந்ததெல்லாம் பல கடவுளை வழிபடுகின்றவர்கள், ஓடிப்போ அப்படிங்கிறான். அன்பிற்குரியவர்களே, மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு அந்த வார்த்தையை கேட்ட பொழுது. ஏன்னா இஸ்லாமியர்களை பொறுத்தளவில் தந்தை கடவுள், மகன் கிறிஸ்து கடவுள், பரிசுத்த ஆவி எங்களுக்கு கடவுள், ஆனால் 3 அல்ல ஒரே கடவுள் அப்படின்னு நம்ம திருச்சபையில் தத்துவங்களை சொல்லுகிறோம், வியாக்கியானங்களை பேசுகிறோம், அதற்கான விளக்கங்களை எடுத்து சொல்லுகிறோம். ஆனால் அவர்களை பொறுத்தளவில் அது புரிவிடுவதில்லை 3 கடவுள் அப்படின்னு. ஆனால் நம்ம பல நேரங்களில் என்ன பண்ணுறோம், புனிதர்களை போற்றி மகிழுகிற பொழுது அவர்களிடமிருந்து பெறுகிற நலன்களால், கோடி அற்புதங்களால் இன்னும் பல ஆயிரம் கடவுள்களை நாம் வைத்திருப்பதை போல நடந்து கொள்ளுகிறோம். அவன் மெனி கார்டுன்னு சொன்னது 3 தான் சொன்னான். ஆனால் நம்ம ஆளுக்க, நீங்கள் நம்ம ஊரில் இருக்கிற அல்லது பல அருகில் இருக்கிற சில பெண்டகோஸ்டல் நண்பர்கள் உள்ளே வருவார்கள். அவன் நம்மளை பார்த்தா பேசுகிற நக்கலான ஒரு விஷயம், நாம் கடவுளை நம்புவதில்லை, கத்தோலிக்கர்கள் கடவுளை இறைவனை விசுவசிப்பதை விட புனிதர்களை நம்பி வேண்டுவது அதிகமாக இருக்கிறது என்ற குறை சொல்லினால் பல கடவுளுக்கு நாம் ஆராதனை செய்கிறோம் என்ற நிலையை தவறாக தெரியாமல், உணராமல், விவரம் அறியாமல் பேசுவதெல்லாம் உண்டு. அந்த அளவிற்கு பல நிலைகளில் நாம் புனிதர்களிடம் பெற்றுக்கொண்ட நலன்களை நம்முடைய வாழ்க்கையின் வழி நடத்துதலால் அல்லது நம்முடைய பாதையினுடைய பாணியினால் நாம் அப்படி தெரிவித்தாலும், இன்று தந்தை நமக்கு அருமையாக சொல்லியிருக்கிறார் புனித அந்தோனியாருடைய வார்த்தையில், நீங்கள் கிறிஸ்துவிடம் செல்லுங்கள்,
அந்த கிறிஸ்து உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். 1000 அதிசயங்களான கொடைகளை நீங்கள் என்னிடமிருந்து பெற்றிருந்தாலும் வழங்குவது நான் அல்ல, கிறிஸ்து. நான் உங்களுக்கு காரணியாக இருந்திருக்கிறேன், ஒரு காரணராக இருந்திருக்கிறேன், உங்களுக்கு வடிகாலாக இருந்திருக்கிறேன். எனவே நீங்கள் போற்ற வேண்டியது, புகழ வேண்டியது, பின்பற்ற வேண்டியது தந்தையாகி இறைவனை, அந்த கடவுளை. இன்று முதல் வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோமே, ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கின்ற இறைவன், கானான் தேசத்திற்கு அவரை சுட்டி காட்டி செல் என்று சொல்லுகிற கடவுள், உன்னை ஆசீர்வதிப்பவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால், அந்த இறைவன் தேர்ந்தெடுத்த தனது இறை தூதர் வழியாக, ஆபிரகாம் வழியாக யாரெல்லாம் அவருக்கு மரியாதை செலுத்துகிறார்களோ, மகிமையடைய செய்கிறார்களோ, அவர்களை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே தான் புனித பேதுருவினுடைய 2ஆம் மடலில் 2ஆம் வாசகத்திலே நான் வாசித்த பொழுது, ஒரு காலத்தில் நீங்கள் இறைமக்களாக இல்லாத நிலையில் இன்று கடவுளிடம் நீங்கள் திரும்பி வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். எனவே புனிதருடைய அருளால் நாம் பெற்றுகின்ற அருள் கொடை அனைத்துமே இறைவனை சுட்டி காட்டி கடவுளிடம் நம்மை மனம் திரும்பச் செய்கின்ற பணிகளாக மாற வேண்டும். அதுதான் நம்முடைய விழாக்களுக்கான சிறப்பு, நாம் கொண்டாடுகிற இந்த விழாவினுடைய அருமை. அன்பிற்குரியவர்களே, ஏறக்குறைய எனக்கு தெரிய ஒரு 50-60 வருஷமாக நம்ம ஊரில் செவ்வாய்க்கிழமை பூசை இருக்குது. அந்தோணியாரை பற்றி பேசுகிறோம், அந்தோணியாரை பற்றிய வரலாறு போதனைகள் எல்லாம் கொடுக்கப்படுகின்றன. அந்த காலத்தில் தென்காசி பங்கு இருந்த பொழுது நமது கிராமம் மகரக்கட்டு தென்காசியை சார்ந்த ஒரு கிராமமாக இருந்தது. நான் சின்ன பையனாக இருக்கிற காலத்திலிருந்தே செவ்வாய்க்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் பூசை இருந்திருக்குது, அதை பார்த்துருக்குறோம். தொடர்ந்து குருமானவனாக நாங்கள் இருந்த பொழுதெல்லாம் தந்தை குழந்தைராஜ் போன்ற இளம் குருக்கள் அங்கு தந்தை சலை சாமிகிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்த பொழுது ரெகுலராக இங்கே வந்திருக்கிறாங்க. அப்போ செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம அந்தோணியாரை பற்றிய பல காரியங்களை கேட்டிருக்கிறோம். பங்கு ஏறக்குறைய 2001 நமக்கு பங்காச்சு. அதிலிருந்து அருள் தந்தையர்கள் தொடர்ந்து நம்மோடு இருந்து கொண்டு ஏறக்குறைய 20-24 வருஷமாக பல விழாக்கள், பல போதனைகள், பல மறையுரைகள் புனித அந்தோணியாரை பற்றி அருமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அந்தோணியாரை பற்றி நம்ம என்ன தான் தெரிஞ்சிருக்கிறோங்கிறது தெரியுது, அல்லது அதை பற்றி நான் அறிந்து கொள்வது நலமாக இருக்கும் இல்லையா? பிரசங்கம் வச்சுக்கிட்டே போகிறத விட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தந்தையர்கள் வந்து அரை மணி நேரம் எதையாவது அந்தோணியாரை பற்றி சொல்லுவதை விட, ஏன்னா நம்ம ஆளுக்கு தெளிவாக சொல்லிடுறோம். நீங்கள் என்ன தான் பேசினாலும் சரி, அந்தோணியாரை பற்றி 4 வார்த்தை நல்லாயா சொல்லிவிடுங்க, இல்லைன்னா பிரசங்கம் சரிப்படாது, அது ஒத்துக்கிடாது, எங்களுக்கு அது ஏற்று வராது அப்படின்னு சொல்லிடுறோம். சரி, இத்தனை வருஷமாக பேசியிருக்கிறாங்க, இத்தனை காலமாக கேட்டிருக்கிறோம். இதில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். சரியா? புனித அந்தோணியார் நமக்கு தெரியும், 1195ஆம் ஆண்டிலே லிஸ்பனில் போர்ச்சுகல் என்ற நாட்டிலே மார்ட்டின் என்ற ஒரு பெற்றோருக்குடைய பிள்ளையாக பிறந்தார் என்பது நாம் அறிவோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஏறக்குறைய 19 வயதிலே அவர் குருவாக வேண்டும் என்று அகஸ்தீனியன் மடத்துக்கு செல்லுகிறார். அங்கு தன்னுடைய படிப்புகளை எல்லாம், இறை அழைத்தலுக்கான படிப்புகளை எல்லாம் முடித்து 24 வயசில் சாமியார் ஆகிறார். சரியா? ஆனாலும் அகஸ்தீனியன் குருவாக இருக்கின்ற சூழ்நிலையிலே 1320 வாக்கில் அவருக்கு ஒரு 1220 அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. மொரோக்கோ தேசத்திலிருந்து சில குருக்களை, பிரான்சிஸ்கன் குருக்களை தூக்கி வருகிறார்கள், திருப்பண்டமாக சுமந்து வருகிறார்கள். யார்? மொரோக்கோ என்ற முஸ்லீம் தேசம். அங்கு போனதினால், அங்கு இறை வார்த்தையை போதித்ததினால் அவர்கள் சாகடிக்கப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தி கொலை செய்யப்பட்டவர்கள். அவர்களை தூக்கி கொண்டு வருகிற பிரான்சிஸ்கன் மடத்தில் பார்த்த உடனே இவருக்கு தோணுது, ஆகா, இதுவல்லவா அழைப்பு, இதுவல்லவா குருத்துவத்தினுடைய மேன்மை, நான் ஒரு மறைசாட்சியாக போதித்து சாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிரான்சிஸ்கன் மடத்தில் சேர்றாரு. அதை தொடர்ந்து பிரான்சிஸ்கன் குருவாக இருந்து ஏறக்குறைய 1311 21 வரை ஒரு 10 ஆண்டுகள் பிரான்சிஸ்கன் சபை குருவாக இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு வரலாறு தெரியும். இந்த காலகட்டத்தில் தான் அவர் பல இடங்களுக்கு சென்றது, நற்செய்தி போதித்தது, இறந்தது என்பதெல்லாம், புனிதராக மாறியது எல்லாம். ஆனாலும் இந்த வாழ்க்கை கட்டத்திலே செவ்வாய்க்கிழமை இந்த புனிதருக்கு சிறப்பு நாளாக செய்கிறார்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்தோணியாருக்கு சிறப்பு அப்படின்னு செய்கிறோம். சரியா? இது ஏறக்குறைய நம்ம பிறந்ததிலிருந்து நீங்கள் இந்த கோயிலில் வந்து
சிறப்போடு அவரை வேண்டி செல்வது அண்டி செல்வதும் இருக்கிறது. இப்போ சொல்லுங்களேன், இத்தனை வருஷம் நம்ம கேட்ட பிரசங்கத்தினுடைய பலன் என்னன்னு பார்ப்போம். ஏன் இந்த செவ்வாய்க்கிழமையே அந்தோனியாருக்கு முடிவு பண்ணாங்க? ஏன் செவ்வாய்? ஏன் ஞாயிற்றுக்கிழமை வச்சுருந்தானே லீவ் இதுவுமா இருக்கும், சௌரியமாக இருக்கும், அந்தோனியார்கிட்ட உட்காந்து ஆறாம் முறை பேசி ஏகப்பட்ட விஷயங்களை வாங்கிட்டு வரலாம். எதற்காக இந்த செவ்வாய் ஒதுக்கப்பட்டது திருச்சபையினால்? என்னாச்சு? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதோ வச்சுருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்கோம், அப்படியா? என்ன காரணம்? இப்படி பல கேள்விகள் இருக்குது. ஏன்னா அந்தோனியாரை பற்றி இத்தனை வருஷமும் பேசணும்னு சொன்னீங்க, பேசி கேட்டோம்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த அந்தோனியாரை இன்றைக்கி சப்பரத்தில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னால் அதில் 2 1 பண்ணி ஆகணும், தெரிஞ்சாகணும். ஏன் இந்த செவ்வாய்? அன்பிற்குரியவர்களே, சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பாக நம்ம ஊரில் தெரியும் தானே, நம்ம டயசிஸில் பல இடங்களில் பல நாட்களில் திருவிழா கொண்டாடுறாங்க. எல்லோரும் இந்த 1லேருந்து 13 வரல. சிலர் ஜனவரியில் வைக்கிறாங்க, சிலர் பிப்ரவரியில் வைக்கிறாங்க, அவங்களுடைய வசதிக்கு தகுந்தபடி. ஒரு இடத்துல திருப்பலிக்கு சென்றிருந்தேன். ஒரு இளம் குரு ஒருவர் போதித்து கொண்டிருந்தார். அன்றைக்கப்போ சொல்கிறார், செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியாரின் இறப்பு நாளாக ஜூன் 13 1231 அவர் இறந்த ஆண்டிலே ஜூன் 13 செவ்வாய்க்கிழமையாக இருந்ததினால் அவர் இந்த செவ்வாய்க்கிழமையில் பெருமைப்படுத்தப்படுகிறார். அதனால் அவருக்கு இந்த நவநாள் கொடுக்கப்படுகிறதுன்னு போதித்தார். பிரசங்கம் வச்சுட்டு இருந்தார். நான் கொஞ்சம் நேரம் கழித்து பூச முடிஞ்சோடனே, தம்பி ராஜா, பிரசங்கத்தில் இந்த செவ்வாய்க்கிழமைன்னு ஒரு காரியத்தை சொன்னியம்மா, அது என்னன்னு கொஞ்சம் பாரு. இந்த காலத்தில் நெட்டு ஒட்டுனா எல்லாத்தையும் தட்டுனா வருது, சரியா? 1231 வருஷம் ஜூன் 13 புனித அந்தோனியார் இறந்தார். அது வரலாறு. ஆனால் செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னிய, கொஞ்சம் தட்டி பாருமா அந்த செல்லில் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் நேரம் கழித்து வந்தார். சாமி, வெள்ளிக்கிழமெல்லாம் வருது. ஆமாம், பிறகு செவ்வாய்க்கிழமை இறந்தார், ஆகையினால செவ்வாய்க்கிழமை புனிதமாக போற்றப்படுகிறதுன்னு சொன்னால் என்னுடைய நியாயம் அப்படின்ன பிறகு, ஐயோ விஷயம் தெரியாமல் சொல்லிட்டேனேனார். அப்போவே நான் நினச்சேன், சரி அகரக்கட்டுக்காரங்களும் இதில் 2ல் 1 கேட்டாகணும் அப்படின்னு. சரிதானா? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னாச்சு? அன்பிற்குரியவர்களே, 1231 ஜூன் 13 வெள்ளிக்கிழமை புனித அந்தோனியார் மரணமடைகிறார். பதுவையை சுற்றியே அவரது வாழ்க்கை அதிகமாக ஓடிக்கொண்டிருந்தது. எனவே அவர் வெளியில் போதித்து கொண்டிருக்கிற பொழுது உடல் நலம் பாதிக்கப்பட்டவராக, பயணத்தில் களைப்புற்றவராக அவர் கஷ்டப்படுகிறார் என்ற நிலையில் அவரே உணர்கிறார், ஒருவேளை விரைவில் நாம் இறக்கக்கூடும் என்று. எனவே பதுவையை நோக்கி தனது பயணத்தை தொடங்குகிறார். வர வேண்டும், போய் பதுவையிலே சேர்ந்து விட வேண்டும் பதுவை நகருக்கு என்று நினைத்து வருகின்ற வழியில் ஆர்கல்லா என்ற ஊரில் இந்த 13 இறந்து போகிறார். எனவே அவரது உடல் அங்கே வைக்கப்படுகிறது. ஜூன் 13 அவரது உடல் அங்கே வைக்கப்பட்டு பிரான்சிஸ்கன் துறவியர்களுடைய மடத்தில் இருக்கப்பட்டு தலைமையிடங்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. 4 நாட்கள் அங்கே அவர்கள் வைத்து விடுகிறார்கள். அவருக்கு செய்ய வேண்டிய வணக்க மரியாதை, அந்த உடலுக்கு செய்ய வேண்டிய அனைத்து சடங்குகளும் செய்யப்பட்டு ஜூன் 17 செவ்வாய்க்கிழமை 1231 அடக்கம் செய்யப்படுவதற்காக சாந்தா மரியா என்று சொல்லப்படுகிற அன்னை மரியாளுடைய மாத்தர் தோமினி என்று சொல்லுகிற இறைவனின் தாய் அன்னை மரியாள் என்ற ஒரு திருத்தலத்தில், ஒரு ஆலயத்தில் அவரது உடலை புதைப்பதற்காக எடுத்து வருகிறார்கள். ஜூன் 17 அது செவ்வாய்க்கிழமை. ஆகையினால தான் அன்றிலிருந்து புனித அந்தோனியாருக்கு சிறப்பு செய்கின்ற நாளாக செவ்வாய்க்கிழமை மாறியது. கத்தோலிக்க திருச்சபை அதை பெருமையோடு ஏற்றுக்கொண்டது. எனவே நாம் செவ்வாய்க்கிழமை நவநாள் பழக்கத்தை கடைப்பிடிக்கிறோம். இதுதான் விஷயம். சரிதானா? நியாயம்தானா? தெரிஞ்சுக்கலாமா? இனிமேல் ஒரு கேள்வி இப்படி வந்தால் நீங்கள் சொல்லலாமா? ஆற்றுறது சரி, பதில் வாயிலிருந்து வரணும். சரி, மற்ற புனிதர்களுக்கெல்லாம் அடுத்த விஷயம், எல்லாருக்கும் 9 நாள். 9 நாள் தான் நவநாள்னு பேச்சு. அதுக்கு பேர் நவநாள் அப்படின்றது 9. ஆகையினால தான் கொடியேற்றம் செய்து 9 நாட்கள் பல காரியங்களை, மறையுரைகள், திருப்பலிகள், கொண்டாட்டங்கள், வழிபாட்டு அமைப்புகள் என்று எல்லாம் செய்துவிட்டு 10ஆம் நாள் நாம் திருவிழா கொண்டாடுகிறோம். மாதாவுக்கு எண்ணற்ற விழாக்கள் உண்டு, ஏனைய புனிதர்களுக்கு எண்ணற்ற விழாக்கள் உண்டு. இதெல்லாம் 9 நாள் இருக்கு.
அந்தோணியாருக்கு மட்டும் 13 நாள் வச்சுருக்கானுங்களே, இது என்ன? ஏன் 13 அந்தோணியார்? சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சும்மா உங்கள்கிட்ட பாடம் நடத்த வரல. ஏறக்குறைய பங்கு ஆரம்பித்து 25 வருஷமாக தந்தையர்கள் பாடம் நடத்தியிருக்காங்க. பல மறையுறுகளை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. சும்மா பைபிளை பற்றி பேசினா என்னையா பிரசங்கம், அந்தோணியாரை பற்றி சொல்லுங்க ஐயா அப்படின்னு தான் கேட்குறீங்க. அதனால் இது நீங்கள் விளக்கம் சொல்லி ஆகணும். சரிதானா? 13 நாள் எதுக்கு? பதிமூணு புதுமைகள் தானா? வாழ்நாளில் 13 தான் செய்தாரா? 13 புதுமைன்னு சத்தம் கேட்குது. 13 புதுமை தான் வாழ்நாளில் செய்தாரா? எத்தனை நாள் அப்போ? எத்தனை? ஒரு நாளைக்கு 13. ஒரு நாளைக்கு 13 என்பது அவர் தலைவரால் கட்டாயப்படுத்தப்பட்டு அது சட்டம் போடப்பட்டது. அது உண்மை. சரியா? ஒரு நாளைக்கு 13 புதுமைகள் மட்டுமே அவர் செய்ய வேண்டும் என்று அவருடைய சுப்பீரியர் அவருக்கு கட்டளையிடுகிறார். ஏன்னா அவர் இருந்த மடத்தில் எப்பொழுதும் கூட்டம், நெருக்கடி, கரைச்சல். ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து நின்று, அந்தோணியாரே எங்களுக்காக இந்த புதுமையை செய்யும், எங்களுக்காக ஆண்டவரிடம் இதை பெற்றுத்தாரும் என்று நெருக்கடி பெற்ற வேளையில் அவருடைய தலைவர், அவங்களுக்குன்னு அந்த பிரான்சிஸ்கன் குருக்களுக்கென்று சில கட்டுப்பாடுகள், திட்டங்கள் உண்டு. காலையில் இத்தனை மணிக்கு எந்திக்கணும், இவ்வளவு குழு ஜபம் செய்யணும், அப்புறம் தனி ஜபம் செய்யணும், ஆன்ம சோதனை செய்ய வேண்டும் என்று பல கண்டிப்புகள் இருக்கிறது. திருப்பலி வழிபாடு என்றெல்லாம் இருக்கிறது. அப்போ எப்போ பார்த்தாலும் நெருக்கடி, ஆட்களுடைய தொந்தரவு இருப்பதினால் அவருடைய சுப்பீரியர் ஒரு நாளைக்கு 13 புதுமைகள் அதிகபட்சமாக நீங்கள் செய்து கொள்ளலாம், அதுக்கு மேலேனா செய்ய அலௌடு இல்லை, அனுமதி இல்லை என்று சொன்னது உண்மை. சரி, 13 புதுமைக்காகவா அந்த 13 நவநாள்? அந்த இது கட்டடத்திலிருந்து விழுகிற ஒரு மனிதனை காப்பாற்றப் போகுவதில் இடையிலே நிறுத்தி விட்டு வருவார். அதெல்லாம் 14வது. சரிதானா? அது கரெக்டு. அடுத்து என்ன காரணம்? என்னமோ சத்தம் கேட்டுச்சே. 13ஆம் நூற்றாண்டுலையா? அதனால் 13 நாளா? ஓஹோ, புத்திசாலி தான். அப்புறம் வேற எதுக்காக இந்த 13 நாட்கள்? சரி, புனித அந்தோணியாருக்கு 13 நாட்கள் திருச்சபையில் அதிகாரப்பூர்வமாக நவநாட்கள் செய்யப்படுவதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த பழக்கத்தில் இருப்பது என்றாலும் அதற்கான காரணம் என்னவென்றால், அன்பிற்குரியவர்களே, புனித அந்தோணியார் ஜூன் 13 இறக்கிறார் 1231 என்று சொல்லுகிறோம். 17 அடக்கம் செய்யப்படுகிறார். அதன் பிறகு அவரை புனிதராக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகள் உடனடியாக கிளம்புகின்றன. பொதுவாக பார்த்தீங்கன்னா புனிதராகிறது பல ஆண்டுகள் கழித்து, 100 ஆண்டுகள், 200, 300 ஆண்டுகளெல்லாம் தாண்டி அந்த மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் செய்த நலன்களை, புதுமைகளை, அருள் காரியங்களை, அவரிடமிருந்து அவருடைய கல்லறையிலே பலர் வேண்டி பெற்றுக்கொண்ட நன்மைகளை எல்லாம் எண்ணி பார்த்து அதை ப்ரூவ் பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு இறையடியார் என்று முதலிலே அவர்கள் அதற்கு பட்டியலிடுவார்கள். அதற்கு பிறகு வணக்கத்திற்குரிய என்ற நிலையிலே அவருடைய வரலாற்று, இறையியல், அவருடைய போதனைகளோ, கொள்கைகளோ, எழுத்துக்களோ இருந்தால் அதை தூக்கி பார்த்து திருச்சபை அதற்கு ஒரு அனுமதியை கொடுக்கிறது. அதுக்கு பிறகு தான் குறைஞ்சபட்சம் 2 புதுமைகளாவது இருந்தால் மட்டுமே, 2 புதுமைகள் இருக்க வேண்டும். அதற்கு மேலே எத்தனை இருந்தாலும் சரி, 2வது அறிவியல் பூர்வமாக அப்பாற்பட்ட விதத்திலே அனைத்தும் அல்லது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட வேண்டும். 2 புதுமைகளை இவரிடத்தினுடைய வேண்டுதலினால் இவரிடம் நான் சென்று பெற்றுக்கொண்டேன் என்று கணக்கு வர வேண்டும். அதை ஆய்கிற திருச்சபை பல ஆண்டுகள் அதற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதற்கு பிறகு அவருக்கு புனிதர் பட்டம் கொடுப்பாங்க. இது நார்மலாக. ஆனால் புனித அந்தோணியாருக்கு இறந்த உடனேயே அவரது கல்லறையிலேயே அப்பொழுதே புதுமை நடக்கிறது. குசினா என்ற ஒரு பெண் ஒருத்தி, இந்த டியூமர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கழுத்து பக்கமெல்லாம் பெரிய, ஷோல்டர் பக்கம் பெரிய குண்டா சதை கட்டி இருக்கும், 2 கம்பு வச்சு தான் நடக்க முடியும். அவர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த நாளிலே உடனே கல்லறையில் விழுந்து வேண்டுகிறார். எழுகின்ற பொழுது திடீரென்று அவரது உடல், அந்த தோலெல்லாம் கட்டியெல்லாம் கரைந்து நிற்கிறது. எழுந்து பார்த்தா எந்த கம்பால் தாங்கி கக்கத்தில் வச்சு நடந்து வந்தாரோ அந்த கம்பில்லாமல் எழுந்து நிற்கிறார். அது முதல் புதுமை. 1231 கல்லறையிலே நடந்த முதல் புதுமை இந்த குசினா என்ற பெண்ணுக்குள்ளது, இத்தாலியில். சரி, ஆக இப்படிப்பட்ட புதுமைகள் பல இருக்கின்றன என்பதை வாழ்நாளிலும் சரி அதற்கு பிறகும் சரி பார்த்த
இறை மக்கள், குறிப்பாக அந்த பதுவாவினுடைய மேயர் மற்றும் இன்னும் பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் புனித அந்தோனியாருக்கு உடனடியாக பட்டம் கொடுங்கள், புனிதர் பட்டம் கொடுங்கள் என்று அழுத்தம் செய்து திருத்தந்தை 9ஆம் கிரகோரிக்கு மனு செய்கிறார்கள். இந்த மனு இதெல்லாம் போய் நெருக்கடி பண்ணி கடைசியில் அவருக்கு மே மாதம் 30ஆம் தேதி அடுத்த ஆண்டை 1232ஆம் ஆண்டு புனிதராக திருநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகிறது. எப்போ? 1232 மே எத்தனாம் தேதி? மே 30ஆம் தேதி புனிதராக உயர்த்தப்படுகிற அந்த நிகழ்வு நடக்கிறது. இந்த நிகழ்வை தொடர்ந்து அடுத்து அவர் இறந்தது ஜூன் 13 இல்லையா? அப்போது அங்கிருக்கிற பதுவாவை சார்ந்த அந்த பிரான்சிஸ்கன் சபையினர் குருக்கள் மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். இன்று அவர் புனிதராக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். 31 ஜூன் 12 வரை, மே 31 ஜூன் 12 அவர் இறப்பதற்கு முந்தின நாள் வரை 13 நாட்கள் நாம் அவரை பற்றிய நவநாளை தொடர்ந்து செய்வோம். ஜூன் 13 முதல் ஆண்டு நினைவை விழாவாக கொண்டாடுவோம் என்று அப்பொழுது அவர்கள் தீர்மானம் செய்தார்கள். ஆக மே 31 ஜூன் 12 வரை 13 நாட்கள் அவருக்கு நவநாள் எடுப்பதாக முதல் ஆண்டு முடிவு செய்யப்பட்டு புனிதர் நிகழ்வை தொடர்ந்து அது 13ஆம் ஆறிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மே 31 விட்டுட்டோம். ஜூன் 1 13 வரைக்கும் 13 நாட்கள் நவநாட்கள் என்று திருச்சபையிலே அப்படி மாற்றம் பெற்றது. இதுதான் புனித அந்தோனியாருக்கு 13 நாட்கள் நவநாள் தொடங்கப்பட்டதனுடைய வரலாறு. 13 புதுமைகள் என்பது உண்மை என்றாலும் ஜூன் 13ஆம் தேதி இறந்தார், அதனால் 13 நாள் என்று சிலர் சொல்வார்கள். அது ஒருவேளை பாதி உண்மை என்றாலும் திருச்சபையினுடைய அங்கீகாரமான அதிகாரப்பூர்வமான நடவடிக்கையினுடைய விளைவு இதுதான். 13 நவநாட்களை முடித்து ஜூன் 13ஆம் தேதி அவருக்கு செய்யப்பட்ட அந்த விழா நிகழ்வு நடந்தது. அன்பிற்குரியவர்களே, இப்படி பல காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அந்தோனியாரை பற்றி பேசுங்கன்றீங்க, பேசுகிறோம். ஆனால் கேட்டுட்டு எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு மறந்துடுறோம்னா பொழப்பே நாரி போகும், நமக்கு எந்த பலனும் இல்லை. சரி, ரைட்டு. இன்னொரு விஷயம், அந்தோனியார் 13 புதுமைன்னு சொன்னீங்க. அவர் வாழ்நாளில் அவர் செய்த புதுமைகள் எத்தனை? கோடி அற்புதர் என்று நாம் சொல்லுகிறோம், பெருமை கோடிகளை தாண்டி. அப்போ அவர் வாழ்ந்த காலத்தில் 1000 புதுமைகள் நடந்திருக்க வேண்டும். ஒரு நாளே 13 புதுமை அப்படின்னு சொன்னாலும் அதிகாரப்பூர்வமாக ஒரு கணக்குன்னு ஒன்று இருக்கும் தானே, அது எத்தனை? சரி, அதுவும் இருக்கட்டும். அவருக்கு 1231 இறந்த அந்த புனிதருக்கு 32ஆம் ஆண்டு மே 30ஆம் தேதி புனிதர் பெற்ற நிகழ்வு கிரகரி திருத்தந்தை 9ஆம் கிரகரியார் கொடுக்கிறார் என்று சொல்லப்படுவது பொழுது, அந்த நாளிலே இந்த இறந்த இந்த ஆன்மாவை பற்றி, அந்த புனித மனிதனை பற்றி ஒரு வரலாறு வாசிப்பார்கள். அதுபடி அவர்கள் அன்று பட்டியலிட்டது 51 புதுமைகள். பட்டியலிட்டது எத்தனை அவர் வாழ்நாளில் செய்தார் என்பது நமக்கு கணக்கு தெரியாது, 1000 இருக்கலாம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அந்த நாளிலே பட்டியலிடப்பட்டது. முதல் புதுமையாக அந்த நூலிலே இருந்த வார்த்தை அல்லது புதுமையினுடைய நிகழ்வு என்பது மீன்களுக்கு போதிப்பதற்கு. மீன்களுக்கு சென்று ரிமினி என்ற அந்த நகரிலே, ஒரு ஹெரட்டிக் நகரம், அதாவது எதிர்வினை ஆற்றுகிற அல்லது கத்தோலிக்க விசுவாசத்திற்கு எதிராக தப்பறைகளை பேசிக்கொண்டிருந்த அந்த நகரத்திலே புனித அந்தோனியாரிடம் அவருடைய வார்த்தைகளை கேட்க மறுத்த அந்த மனிதர்களை பார்த்துவிட்டு அவர் ஒரு வெறுமையோடு, அல்லது இறை வார்த்தையை நாம் போதிக்காமல் செல்ல முடியாது என்று கடலிலே சென்று மீன்களுக்கு போதித்தார் என்று சொல்லப்படுகிறதே, அந்த புதுமைதான் முதல் பட்டியலிடப்படுகிறது. இப்படி 51 புதுமைகள் அஃபீஷியலாக அதிகாரப்பூர்வமாக முறையாக அந்த திருத்தந்தையின் முன்பாக பட்டியலிடப்பட்டது. 1000 புதுமைகள் இருக்கலாம். சரி, அன்பிற்குரியவர்களை, இப்படி பல நிகழ்வுகளை நாம் புனிதருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அந்த நிகழ்வுகள் ஏன் இவ்வாறு நடந்தன, எதற்கு இந்த காரணம் என்பதை அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நிச்சயம். ஆனால் இவற்றுக்கெல்லாம் ஆதி மூலம் கடவுள் கிறிஸ்து, அவரே புனிதர் வழியாக நமக்கு நன்மைகளை செய்கிறார் என்ற உணர்வோடு இருப்போம். நோயாளிகளை நலமாக்குகிறவர் புனிதர் அல்ல.
புனிதருடைய வேண்டுதலால் இறைவன் செய்கிறார். ஆக பல தலைப்புகளை நாம் பார்க்கிறோம், பேசியிருக்கிறோம். நன்னாக்கு அழியாத நற்றவரே என்று அவரை கோடி அற்புதரை புகழ்ந்து பேசுகிற பொழுது அந்த நாக்கை காக்கின்ற இறைவனை நாம் அண்டி செல்வதாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே தூதருடைய பேதுருனுடைய மடலை பார்த்தோம். உங்களது செயல்களால் அல்லது உங்களது போதனையால் நீங்கள் இறைவனிடம் திரும்பி வந்தீர்கள், எனவே அதற்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக நமது வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற நலனெல்லாம், கொடையெல்லாம், அருளெல்லாம், புனிதர் வழியாக நாம் பெறுகின்ற ஆசீரெல்லாம் இறைவனிடம் நம்மை அழைத்து செல்லுகின்ற வடிகாலாக மாற வேண்டும். இல்லைன்னா வட்டி கடைக்காரன்ட்ட போயிட்டு வர்றதுக்கும் அந்தோனியாற்றை நீங்கள் போய் வென்றதுக்கும் எந்த விதத்திலையும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அன்பிற்குரியவர்களே, இறைவனிடம் இட்டு செல்லுகிற பாதையை புனித அந்தோனியார் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். அவரை நோக்கிய பயணத்தில் அவரிடம் செல்லுங்கள், உங்கள் அறிவுக்கு ஆற்றல் தருவார், உங்கள் வாழ்வுக்கு ஆசீரளிப்பார் என்று அவர் போதித்த அந்த வார்த்தைகளை பின்பற்றி நாம் செய்கிற செயல்கள் அனைத்தும் நாம் இறைவனிடம் புனிதர் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா காரியங்களும் அந்த இறைவனை நோக்கிய பயணத்தில் இருக்க வேண்டும். இன்றும் புதுமைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன, அதில் மாற்றம் இல்லை. நிச்சயமாக நீங்கள் புனிதரை தேடி வருகிற பொழுது, அந்தோனியாரிடம் வேண்டுகிற பொழுதெல்லாம் வெறும் காணாமல் போன கொலுசை கண்டுபிடிச்சேன் இல்லை கடுக்கத்தை கண்டுபிடிச்சேங்கிறது மட்டுமல்ல, காணாமல் போயிருக்கிற நமது ஆன்மாக்களை, உறவுகளை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். புனித அந்தோனியார் உங்களை இணைத்து பெருமைப்படுத்த வேண்டும். இழந்து போன உறவுகள் எத்தனை பேர் திருவிழாக்கு வரவில்லை, எத்தனை பேரை மூச்சுக்கிட்டு முளைச்சிக்கிட்டு எங்கள் வீட்டு நல்ல காரியத்துக்கு இவர் வரல, ஆகையினால நாங்கள் அவரை கணக்கில் சேர்க்கறதில்ல. எவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்க பீத்தலா. ஏதோ ஒரு மனிதர் ஒரு காரியத்தில் உடன்படவில்லை என்றால் அவரை வெறுக்க அளவிற்கு, அவரை தூரம் போகச் செய்கிற அளவிற்கு உங்கள் உறவுகள் முறிந்து போயிருக்கிறது என்றால் அதை சரி செய்யுங்கள். காணாமல் போன கடுக்கனுக்காக தேடிக்கிட்டு அலைகிற அந்தோனியாரை விட காணாமல் போன ஆன்மாவுக்காக தேடுங்கள். இறைவனை விட்டு விலகிவிட்டேன், ஒருவேளை உலகில் அவர் தந்த நன்மையினால், யாரு புனிதர் இறைவனிடமிருந்து பெற்றுத்தந்த நன்மைகளால் நல்ல சௌரியமான வாழ்வு வேணுங்கிறீங்க, கொடுக்கிறார். சரியான தொழில் வேணுங்கிறீங்க, செய்கிறார். அதனால் வருகிற வருமானம் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், வருகிறது. ஆனால் வருமானம் பெருகின பிறகு வந்த வழியை மறந்துடுறோமே, மிதப்பாகி போகுது, பிறரை மதிக்கின்ற மனம் கெட்டு போகிறது. கோயிலுக்கு போகிறதுக்கோ புனிதரை நாடுவதற்கோ நேரம் இல்லை, பிஸ்னஸ் நிறைய ஆயிடுதுல்ல, வியாபாரம் செழிக்குது, வருமானம் பெருகுது, கொஞ்சம் காலர் தூக்கிறது மட்டுமல்ல கழுத்தும் நீண்டு போகிறது, வணங்கா கழுத்தாக மாறிவிட்டு உறவுகளை அவமதிக்கிற, மனிதர்களை புறம் சொல்லுகிற அல்லது ஆன்மாவை இழந்து போகிற நாட்களுக்காக நாம் இன்று சிந்திக்க வேண்டும். புனிதரை கொண்டாடுகிறோம், நன்று. ஆனால் அந்த புனிதர் காட்டுவதெல்லாம் இயேசுவிடம் செல்லுங்கள், அவர் உங்களுக்கு ஆற்றல் தருவார், உங்கள் அறிவுக்கு ஒளி ஊட்டுவார், உங்கள் வாழ்வுக்கு பாதையாக, ஒளியாக, வாழ்வாக அமைவார் என்று சொல்லுகிறாரே. அதை நாம் சிந்திக்கின்ற பொழுது உங்கள் வாழ்வை செம்மைப்படுத்த அந்த புனிதரை தேடுங்கள். தந்ததற்கெல்லாம் நன்றி செலுத்துவோம், நன்றி. ஆனால் தொடர்ந்து அவர் பிரமாணிக்கமாய் அவருக்கு நன்றிக்குரியவர்களாக நாம் வாழ்வதாக இருந்தால் அவர் சுட்டி காட்டுகிற இறைவனை, கையில் ஏந்தி இருக்கிற அந்த குழந்தையை, இயேசுவை தேடுங்கள், வளமோடு வாழ்வீர்கள். அதைத்தான் முதல் வாசகத்தில் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாசகமாக பார்த்தோம். அவர் வழியாக நீங்கள் இறைவனை பெருமைப்படுத்துகிற பொழுது உங்கள் நற்செயல்களால் தந்தையாகி இறைவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொன்ன அந்த கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்நாள் சிறக்கும், புனிதருடைய வாழ்வும் பெருமையடையும். அந்த பெருமையிலே நாம் சிறக்கின்ற விதமாக நமது வாழ்வை இத்திருப்பலி நிறைந்த ஆசிரை தந்து வழி நடத்தட்டும். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புக்குரியவர்களே, புனித அந்தோனியார் இயேசுவை தேடினார், அவளோடு அவரை அறிந்து கொண்டார், இயேசுவை அன்பு செய்தார், தன்னையே முழுமையாக இயேசுவுக்கு அர்ப்பணித்தார், இயேசுவின் நற்செய்தி பணியாளராக வாழ்ந்தார், இயேசுவின் நற்செய்தி பறைசாற்றினார். நாமும் புனித அந்தோனியாரைப் போல உண்மையான இயேசுவின் சீடர்களாய் வாழ இறைவன் நமக்கு ஆற்றல் தர வேண்டும் என்று ஜெபிப்போம்.
எகிப்தின் அடிமை தலையிலிருந்து இஸ்ரேல் மக்களை மீட்க மோசேயை வல்லமை மிக்க கருவியாக பயன்படுத்திய வல்லவரான ஆண்டவரே, எங்களை நிலைவாழ்வை நோக்கி வழிநடத்த உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஆன்ம மேய்ப்பர்களை உமது ஆவியால் நிரப்பும். அவர்கள் உமது அடியாராகிய மோசேயைப் போல உம்மீது ஆழமான பற்றுறுதியையும் மக்கள் மீது அன்பும் கொண்டு இறைவாக்கினர்களுக்குரிய துணிச்சலோடு செயல்பட வரமருள வேண்டுமென்று எல்லாமல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் நாட்டை ஆட்சி செய்வோரும் தலைமை பொறுப்பில் இருக்கும் அனைவரும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செலுத்தவும், அடித்தட்டு மக்கள் மீது அதிக அக்கறையும் அன்பும் கொண்டு அவர்களின் வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தவும், சமத்துவ சமுதாயம் படைக்கும் கருவிகளாக திகழவும் வரமருள வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவாமை கொண்டாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்வழி காட்டிய எம் இறைவா, நம் பங்கு மக்கள் அனைவரையும் இறை அச்சம் உடையவர்களையும் தீமையை வெறுத்து நன்மை செய்து வாழ்வதிலும் ஆர்வம் கொண்டவர்களாகவும், பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இளைஞர்களுக்கும் முன்மாதிரியாக வாழ்ந்து நல்வழி காட்டவும் உமது அருளை பொழிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல் மேய்ப்பவனே எம் இறைவா, எங்கள் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதியும். குடும்பங்களில் அமைதியும் அன்பும் ஒற்றுமையும் நிலவச் செய்யும். எம் பங்கு மக்கள் செய்யும் அனைத்து தொழில்களிலும் வளர்ச்சியும் பொருளாதார பலமும் கிடைக்கச் செய்யும். சிலர்கள் இளைஞர்கள் கருத்துன்றி படிக்கவும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரவும், எமது பங்கில் உள்ள நோயாளிகள் முதியோர் நலமோடும் மகிழ்வோடும் வாழ்ந்திடவும், திருப்பிடம் கூடியுள்ள ஒவ்வொரு மக்களின் எண்ணங்கள் இயக்கங்கள் நிறைவேறவும் எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவும் இரக்கமும் உடைய நல்ல ஆண்டவரே, பல்வேறு குற்றங்களை செய்து சிறு தண்டனை அனுப்புவோர் மீதும் அநீதியான தீர்ப்பாலும் பொய் சான்றலும் சிறைக்கு தள்ளப்பட்டோர் மீதும் இரக்கமாயிரும். தவறு செய்வோர் மன்னிப்பு பெறவும் அநீதியான தீர்ப்புக்கு உள்ளானோர் விடுதலை பெறவும் அருள் புரிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, போர், கலவரங்கள், வன்முறைகள், தீவிரவாத செயல்பாடுகள், மதம், சாதி, இன வெறியால் ஏற்படும் குழப்பங்கள் நிலவுகின்ற நாடுகளையும் நகரங்களையும் மாநிலங்களையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உமது அமைதியை நிறைவாய் பொழிந்திட நாடுகளுக்கிடையே அன்பையும் அமைதியையும் விதவிக்கும் நாட்டும் தலைவர்களுக்கு இடையே நல்லுறவு நிலவும் வேண்டுமென்று எல்லாமுள்ள இறைவா மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, இன்றைய திருவிழா திருப்பலியை நிறைவு செய்யும் குருக்களை ஆசிர்வதியும். அவர்களின் குடும்பங்களை உறவுகளை ஆசிர்வதித்து உடலுள்ள ஆன்மீக நலங்களை நிறைவு செய்ததுடன் முடிவில்லா அன்பில் உம்மால் ஆசிர்வதிக்கப்பட்ட எம் குருக்கள் அன்பில் நிலைத்து இன்பம் காணவும், பிறர் அன்பு பணிகளில் தியாகம் நிறைவாகவும் செயலாற்றிடும் பணிகளின் பாதுகாப்போடு மகிழ்வோடு திருமுன் பணியாற்றிடவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெயிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் வாழ்த்தி போற்றுகின்றோம். திருமகன் கிறிஸ்து வழியாக எங்களை எமது சொந்த மக்களாக ஏற்றுக்கொண்டு இருக்கின்றீர். கிறிஸ்துவின் சீடரான புனித அந்தோனியாரை எங்களது பாதுகாவலராக வழங்கியிருக்கின்றீர். இவற்றிற்கெல்லாம் நன்றி செலுத்துகின்ற நாங்கள் புனித அந்தோனியாரை போல கிறிஸ்துவை ஆழமாக அறிந்து அன்பு செய்யவும் நற்செய்திக்கு சான்று பகரவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
கருணையால் என்னை மாற்றினே. உருவில்லா என்னை கருவாக்கினே. கரையில்லா கருணையால் என்னை மாற்றினே. உமக்கெந்த நன்பே போதுமென்று அனைத்தையும் எனக்காய் கொடுத்து விட்டே. உமக்கெந்த நன்பே போதுமென்று அனைத்தையும் எனக்காய் கொடுத்து விட்டீர். இறைவா நினைத்தேன் நன்றிகள் நவின்றேன் உந்தன் பிள்ளையாக. இறைவா நினைத்தேன் நன்றிகள் நவின்றேன் உந்தன் பிள்ளையாக. கைமாறு என்ன நான் செய்தேன் என் இறைவா பலியாய் அழைப்பதற்கு. அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு ஆண்டவரே, அந்தோனியார் என்னும் புனிதரின் விழா கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உமை வேண்டுகின்றோம். இதனால் தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாற்றி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, துயரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் மது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றி மிக்க வாழ்க்கையை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாற்றினால் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நமக்காக தன்னையை பலியாக ஒப்புக் கொடுத்த கிறிஸ்து ஒரு வல்லமையோடும் ஆற்றலோடும் நம்முடைய வருகின்றார். கிறிஸ்துவை ஏற்று அவரோடு இணைந்து வாழ்வோர் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்துள்ளது.
கொண்டு மனம் துள்ளி துள்ளியாடும். மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழை போல, வானம் திறந்து பாவம் துறந்து வந்த உணவிது அருளவே. இலைகள் சுமந்து மலர்கள் தவழ்ந்து வீசும் பெண்களாக, உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உறைய வந்தவா வருகவே. இது மங்கள நேரம் மன்னவனின் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம் மன்னவனின் உள்ளம் வருகின்ற நேரம். இனிமையெல்லாம் தன்னுள்ளே ஏந்தியே வந்த உணவு இது, இனிதாக நமக்காக தந்தை காட்டும் உறவு இது. இனிமையெல்லாம் தன்னுள்ளே ஏந்தியே வந்த உணவு இது, இனிதாக நமக்காக தந்தை காட்டும் உறவு இது. விண்ணோர் வந்த உணவு இது, முன்னோர் கண்ட கனவு இது. விண்ணோர் உண்ட உணவு இது, நம் முன்னோர் கண்ட கனவு இது. வாழ்வில் தந்திட வருகிறது. மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழை போல, வானம் திறந்து பாவம் துறந்து வந்த உணவிது அருளவே. இலைகள் சுமந்து மலர்கள் தவழ்ந்து வீசும் பெண்களாக, உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உறைய வந்தவா வருகவே. இது மங்கள நேரம் மன்னவனின் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம் மன்னவனின் உள்ளம் வருகின்ற நேரம். படைத்தவரே நமக்காக படைத்திடும் அன்பு உணவு இது, உழைப்பேதும் இல்லாமல் கொடையாய் வந்த உணவு இது. படைத்தவரே நம அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றலை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. இதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசிற்கு தலை வணங்குவோம். புனிதர்களின் மாட்சியும் மகிழ்ச்சியுமான இறைவன் அவர்களுடைய சிறப்புமிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது முடிவில்லா ஆசையை பொழிவாராக. நீங்கள் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் இம்மையில் தீமையிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு மக்கள் விண்ணகத்தில் புனித கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமையிலும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவோடு இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு
நமக்காக திருப்பலி நிறைவேற்றி நமக்கு இறையருளை இந்த திருவிழா திருப்பலியில் பெற்றுத்தந்தவர்கள் நமது பாளை மறைமாவட்ட பேரருள் திரு முன்சிங்கூர் குழந்தைராஜ் அடிகளார் அவர்கள் நமது குருக்களின் தலைவராகவும் குரு மாணவர்களின் அதிபராகவும் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நமது அழைப்பை ஏற்று இன்று வந்திருந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். நமது குருகுல முதல்வர் பேரருள் திரு குழந்தைராஜ் அடிகளார் அவர்களுக்கு நமது ஒரு நாட்டாமை அவர்கள் நமது பொன்னாடை பொருத்தி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு மறையுரை ஆற்றியவர்கள் அருள் திரு அந்தோணி குருஸ் அடிகளார் அவர்கள், காமநாயக்கம்பட்டி பரலோக அன்னை திருத்தல பேராலயத்தினுடைய அதிபராகவும் பங்கு தந்தையாகவும் பணியாற்றுகிறார்கள். நமது ஊருக்கு நெருங்கிய உறவினர். தந்தை அவர்களை அழைத்த பொழுது வந்திருந்து அருமையான மறைவுரையாற்றி பல கேள்விகளுக்கு நமக்கு பதிலை தந்து நாம் அந்தோணியாரை பற்றி, புதுமைகளை பற்றி, 13 நாட்களை பற்றி தெரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அருட்திரு அந்தோணியா குருஸ் அடிகளார் அவர்களுக்கு நமது பங்கு மக்கள், உறவினர்கள், நண்பர்கள், பக்தர்கள் அனைவரது சார்பாகவும் நமது பொருளாளர் அவர்கள் இந்த பொன்னாடை பற்றி நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் நம்மோடு கூட இருந்து நமக்கு இறை அருளை ஜெபித்து பெற்று தந்தவர்கள் அருள் திரு அருள் ஜோசப் அடிகளார் அவர்கள். தந்தை அவர்கள் இங்கு உதவி பங்கு தந்தையாக பணியாற்றியவர்கள். ஜெயக்குமார் அருள் தந்தை இருக்கிற பொழுது அவர்களோடு கூட நமது பங்கிலிருந்து பணியாற்றியவர்கள். இந்த நாளிலும் அவர்களை நாம் அழைத்த பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு நாளைக்கு வர வேண்டும், அதனால் இன்றைக்கி தேடின நாளைக்கு தான் இருக்கிறார், ஆனால் இன்றைக்கே வந்து விட்டார்கள். எனவே இந்த நாளிலும் கூட நமது அழைப்பை ஏற்று வந்திருந்து நமக்காக ஜெபித்து நற்கரணை ஆசி வழங்குவதற்காகவும் இருக்கிறார்கள். அருள் தந்தை அருள் ஜோசப் அடிகளார் அவர்கள் நமது மறைமாவட்டத்தினுடைய அந்த தோட்டங்களின் பொறுப்பாளர்களாக இருந்து மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆயர் இல்லத்தில் இருக்கிறார்கள். அருள் தந்தை அருள் ஜோசப் அடிகளார் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்து இந்த பொன்னாடை பற்றி நன்றி தெரிவித்திருக்கிறோம். இன்றைய நாளிலும் நேற்றும் இன்றும் நம்மோடு கூட இருந்து நமக்கு இந்த திருவிழாவிலே உதவி செய்கிறவர்கள் முன்னாள் பங்கு தந்தையும் இந்நாள் புளியங்குடி பங்கு தந்தையுமான அருள் தந்தை எட்வின் ராஜ் அடிகளார் அவர்களையும் இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து நமக்காக ஜெபித்ததற்கு நன்றி செலுத்தி தந்தை அவர்களுக்கும் நமது நாட்டாமை அவர்கள் இந்த பொன்னாடை போர்த்தி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் நேற்றும் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நமது மணியின் மைந்தர் அருள் தந்தை ஜோசப் ராஜன் அடிகளார் அவர்களும் நம்மோடு கூட இருந்து நமக்காக ஜெபிக்கிறார்கள். நமது இந்த தேர் திருவிழாவில் உடன் நமக்காக வந்திருந்து ஜெபிக்கவும் இருக்கிறார்கள். அருள் தந்தை ஜோசப் ராஜன் அடிகளார் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்து இந்த பொன்னாடையை போற்றி நமது பொருளாளர் அவர்கள் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது உபதேசியார்கள் தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் இன்று இந்த நவநாளை சிறப்பு செய்கிற இறை மக்கள் அவர்களது பெயராலே இன்று உபதேசியார்கள் இன்னும் பீடச்சிறுவர்கள் எல்லோரும் அதனை சிறப்பு செய்கிறார்கள். தந்தையர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள்.
அருட்சகோதரிகளுக்கும் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே இப்பொழுது உடனடியாக நற்கருணை ஆசிர் முடிந்தவுடனே உணவு வழங்கப்படும். உணவு முடிந்தவுடனே தேர்ப்பவனியில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். சிறப்பாக நமது பாதுகாவலர்களை நமது தெருக்களிலே நமது இல்லங்களுக்கு நாம் அழைத்து செல்கிறோம். வெகு விரைவாக வந்துவிடும். இன்றைக்கு காணிக்கை யாரும் வைப்பதில்லை. எனவே வலம் வருகிறார்கள், தீமையை அகற்றுகிறார்கள், அன்பை சமாதானத்தை மகிழ்ச்சி நமக்கு தருகிறார்கள். எனவே அவர்கள் வலம் வருகிற இந்த நிகழ்வில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். பாடல் குழுவினர் வண்டியிலே பாடல் பாடி வருவார்கள். மற்றவர்கள் எல்லாம் நாம் வழக்கம் போல கடைசி செவ்வாயிலே நாம் ஜெபித்து செல்வது போல நாம் ஜெபித்து கொண்டு செல்வோம். இறைமக்கள் எல்லோரும் அதிலே முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு நீங்கள் காணிக்க வைக்கிற பொழுது அவங்களது இல்லங்களில் இருந்து நீங்கள் வைக்க முடியும். நாளை காலை 8:30 மணிக்கு நமது திருப்பலியானது நடைபெறும். எனவே 8:30 மணிக்கு எல்லோரும் நீங்கள் வந்துவிட வேண்டும். ஆண்டவரது அருள் வரங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் வர வேண்டும். எல்லோரும் திருப்பலியிலே கலந்து கொள்ள வேண்டும். காலையிலே தேர்ப்பவனி நேரம் ஆகிவிட்டது, தூங்கிவிட்டு நாங்கள் வர முடியவில்லை, இன்னும் விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற அந்த சாக்குப்போக்கு எதுவுமே இல்லாமல் நீங்கள் எல்லோரும் வந்துவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது உடனடியாக பிரார்த்தனை.